வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இனி நம்ம ஐ எம் கிவிங் த டிஸ்கிரேஸ் இன் நோபல் லேடி ஐ ரெஸ்கியூட் அ கிராஷ் கோர்ஸ் இன் நாட்டினஸ் அப்படின்ற அனிமையோட 8th எபிசோட் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் உண்மையாக கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். என்ன சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணதாங்களோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த அனிமையோட 8th எபிசோட்குள்ளே வந்து போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோனும் ஆலன் கிராஃபோர்ட், நீ எதுக்கும் கவலைப்படாத, என்னோட நேமில் இருக்க லாஸ்ட் இது மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஒரு டவுனில் போய் வாழலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோனை அப்படியே மேலேருந்து குதிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே அவளை கேட்ச் பிடிக்கிறான். சார்லட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அவ்வளோ ஆலன் சொல்லிட்டு ரொமான்டிக்காக பார்க்குறாங்க. கட், எதுக்கு நீங்கள் வந்து அந்த மேஜிக் வச்சு பிடிச்ச, எனக்கு வந்து அவ்வளோ தொடர்க்கு ஒரே எம்ப்ரேசிங்காக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற மாதிரி நான் வந்து ஃப்ளோட் பண்ண சொன்னால் நீ என்னென்னமா பண்ணிட்டு இருக்கே அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து திட்டுது. இது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த வீட்டுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன், இனிமேல் நான் வந்து இது வேணான்னு சொல்லி நினைக்கிறேன். பணத்துக்கு பதிலாக அவன் இந்த வீட்டை தரக்காண்டி இந்த விஷயத்தை கேட்டா, அதனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒத்துக்கிட்டேன். ஸோ இப்போலேருந்து நான் வந்து என் மனசை மாற்றிக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இதுக்கு மேலே என்னால் இப்படியெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் சார்லட்டை தப்பாக பண்ண சொல்கிறீங்க. இல்லை அப்படி ஒன்றும் இல்லை, நம்ம எதுவும் தப்பாக பண்ணல அப்படிங்கிற நம்ம சார்லட் வந்து சொல்கிறா. நம்ம ஹீரோ, எது நீ எதுவும் நினைக்கலையா, உங்களோட நடிக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து செவுத்துல போய் முடிக்கிறான். உனக்கு எதுவும் ஆகலையில ஆலன், எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரத்த ஒழுக்க அப்படியே பேசிட்டு இருக்கான். ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து தொடச்சுட்டு இருக்கு. அவங்க இப்போ நேச்சுரலாகவே ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எழுதுற பாரு கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எழுதுது. சார்லட்டும் இதுக்கு மேலே இப்படி பண்ணாத, நம்மளோட பெஸ்ட்டை வந்து இருந்தால் வந்து நம்ம பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றா. சரி அப்போ நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். இந்த பன்னிக்குட்டி மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து ஒரு ஜூசூனாக்க சொன்னாரு, இனிமேல் நம்ம அப்படியே கூப்பிட்டுக்கலாம். அப்புறம் அந்த பொண்ணு இதா கதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு ஒரு புக் வந்து கொடுக்குது ரெண்டு பேத்துக்கும். இதில் வந்து இவங்க வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்களாம நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆகிறான். அப்புறம் அந்த பொண்ணு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுது. சார்லட், நான் வீட்டுக்கு வந்துட்டேன், அப்படி பண்ணி தொலையாத, கொஞ்சம் நேச்சுரலாக பண்ணு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுன்னு சொல்லுது. நான் எந்த மூவிஸும் பார்த்ததில்ல, எனக்கு வராது, அப்போ நான் வந்து இந்த வீடு தரமாட்டேன், ஐயோ பண்ணி தொலைகிறேன். ரெடி ஆக்ஷன். சார்லட், நான் வந்துட்டேன், வெல்கம் ஹோம், உள்ளே வாங்க, நீங்கள் வந்து பாத் பண்ணிட்டு வரீங்களா, நம்ம வந்து டின்னர் சாப்பிடுவோம், இல்லை சாப்பிட்டுட்டு போயிட்டு வந்து பாத் பண்ணுறீங்களா அப்படி சொல்ல நம்ம ஹீரோன்னு ஒரு மாதிரி பார்க்க அப்படியே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த கதையில் இருக்கிற மாதிரி பண்ணி தொலைய மாட்டீங்களா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கத்திக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ, நீ சார்லட் என்னென்னமோ சொல்ல வைக்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ வேறு எதுவும் பண்ணு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். சரி அப்போ நம்ம வந்து இந்த தடவை வேறு மாதிரி ட்ரை பண்ணுவோம். சரி ரெடி ஆக்ஷன். உங்களுக்கு நான் கேரட்டில் ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன், அது வந்து நீங்கள் சாப்பிட்டப்ப இருக்குன்னு சொல்லுங்கள். அவன் வந்து ரொம்பவே நேச்சுரல் நடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். சரி உங்களோட வாயை திறங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சார்லட் சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே வாயை திறக்கிறான். இது எப்படி இருக்கு ஆல் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோ மறுபடியும் விழுந்துடுறான். ஐயோ மீண்டும் உனக்கு என்னதான் ஆச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது, நீ எதுக்கு அவளை ஆலன்னு சொல்லி என்னை கூப்பிட வைக்கிறேன், நீங்க வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்க தானே, அதனால தான் அப்படி கூப்பிட வச்சேன். அது மட்டும் இல்லாமல் சார்லட்டோட பேர் வந்து சார்லி, இனிமேல் சார்லி தான் கூப்பிடணும் அப்படி சொல்ல, ஐயோ இதெல்லாம் வேணாம், இவ ஏதோ நம்மளை வந்து பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான் மனசில். மறுபடியும் போகலாம் அப்படிங்கும்போது சொல்லும்போது, இல்லை இந்த கான்செப்ட் வேணா வேற வந்து யோசிப்போம், அப்போனா நம்மளுக்கு இன்னொரு கேரக்டர் தேவை அப்படின்னா நான் வேறு அப்படி சொல்லிட்டு அந்த ஜூஸு வந்து வருது. நீ வந்து ஃபீமேலா சொல்லவே இல்லை, சரி இப்போ வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, நம்ம வந்து போகலாம், ரெடி ஆக்ஷன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுன்னு சொல்லுது. நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டராமா, சார்லட்டை வந்து இந்த ஜூசோ அப்படிங்கிறது வந்து கடத்தி வச்சிருக்கு, நம்ம ஹீரோ அவளை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்படியே அந்த பொண்ணுக்காக இவங்க ரெண்டுத்துக்குள்ள வந்து ஒரு பெரிய ஃபைட் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன ஆகுன்னு கொஞ்சம் நீ நினச்ச பார்த்தியா, என் கூட வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ஏதோ ஒன்று பண்ணீங்க, அவள் தான் நான் வந்து உங்களுக்கு பீஸாக போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உண்மையான நடிக்க ஆரம்பிச்சாரான். அவங்க இவங்ககிட்ட இருந்து இவ்வளோ பவர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சார்லட் உனக்கு ஒன்றும் ஆகல, சார்லட் இது என்னோட ஃபால் தான், எனக்கு ஹெல்ப் பண்ணக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. நம்மளோட ஹீரோக்கு பழசெல்லாம் நடந்திருக்கு தெரியுமா, அதெல்லாம் நம்மளோட ஹீரோ மைண்டில் வந்து போகுது. தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சி போகும்போது, ஐயோ இப்போ நான் வந்து அவளை பிடிக்கணும், நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனோட கையை பிடிக்க, அப்புறம் இப்போ என்னமோ பண்ண சொன்னாங்களே, இதுக்கு முன்னாடி வேறு நான் அதை பண்ணதில்லை, சரி பண்ணிதான் பார்ப்போமே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி செவுதில் கை வைக்கிறான். ஐயோ என்னோட ஹார்ட் வேறு வேகமாக துடிக்குது, இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு மறந்துச்சு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு உனக்கு யார் அப்படி சொல்லிட்டு அந்த சூசு கத்துது. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு இருக்க, இப்போ வந்து உண்மை சொல்லாமல் வேணாமா, சரி இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு அதை சொல்கிறேன், இவளுக்கு வந்து நான் ஒரு கார்டியன் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது கட் ஸ்கிரிப்டில் வந்து பார்ட் ஆஃப் மை ஹார்ட்னு தான் இருக்குது, நீ என்னென்ன வளரிட்டு இருக்க அப்படி சொல்லும்போது அதான் கரெக்டுன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதையும் மட்டும் நீ பிடுங்கினா போதும் அப்படிங்கிற அந்த பொண்ணுன்னு சொல்லுது. அப்புறம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு வந்து இன்னொரு கதையும் சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இப்போ வந்து நான் டயர்டாக இருக்க வேணான்னு சொல்ல, நம்ம வந்து இன்னொரு தடவை பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்கிறா. உனக்கு ஓகேண்ணா அப்போ எனக்கு ஓகே அப்படிங்கிற நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். நான் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ணதில்லை, நீ கரெக்டாக பண்ணுறேன், ஆனால் நம்ம ஹீரோ தான் கொஞ்சம் சொதப்பா. இந்த கதையில் ஹீரோ வந்து பிரின்ஸ், இவன் வந்து பிரின்சஸ், ஸோ ஜூது தான் வந்து அங்கே ஸ்டெப் மதர், எனக்கு ஒரு ரோல் உனக்கும் இருக்குது, வா போகலாம், ரெடி ஆக்ஷன். எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, என்னை வந்து ரொம்ப கெட்டதாக ட்ரீட் பண்ணுறாங்க, இது நினைக்கும் போது நான் பாஸ்ட் தான் எனக்கு ஞாபகம் வருது, அந்த டர்க் மேன்ஷனில் இருந்தாலும் அது இந்த இடமே பார்க்குறது கொஞ்சம் டெஸ்ட்டாக இருக்கே, எனக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு, ஸோ அதுக்கு நான் போயிட்டு வரக்குள்ளே நீ இந்த இடத்துல நல்லா க்ளீன் பண்ணி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதர் வந்து போயிடுறாங்க. எனக்கு இப்படி இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லவே ஒரு குள்ளநரி வருது. நான் வந்து ஒரு சோர்சர், உன்னை வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து அந்த ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகுது. ஸோ நம்ம ஹீரோன் அந்த ஸ்டெப் மதர் வந்த கிங்டமுக்கு வந்து வந்திருக்காங்க, நம்ம ஹீரோவும் இருக்கான். இவதுக்கு இங்கே வந்து அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்டெப் மதர் ஆனால் ஜூஸு வந்து நினைக்குது. ஆனால் நம்ம பிரின்ஸுக்கு வந்து அவளை ரொம்பவே பிடிச்சிச்சு, நம்ம வந்து டான்ஸ் ஆடலாமா அப்படி சொல்லிட்டு அந்த பிரின்ஸை போய் நம்ம ஹீரோனுக்கு வந்து கேட்குறாங்க. இவன் இந்த பிரின்ஸ் ட்ரெஸ்ஸில் ரொம்ப
ரொம்பவே அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு நினைக்கிறா. நான் இதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆனதில்லை, பரவாயில்ல நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போகிறான் அவளை. அப்படியே 2 பேரும் வந்து அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. என்னோடய ஹார்ட் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆலன் கூட இருக்கும்போது. கட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுது. சமயம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு அந்த பொண்ணும். நம்ம ஹீரோ தான் லைட்டாக சொதப்பிட்டான். நான் என்னோட பெஸ்ட் கொடுத்தேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கத்துறான். அந்த லூ வந்து நம்ம ஹீரோனுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கொடுக்குது. நம்ம ஹீரோன் அது வாங்கி குடிக்கிறான். நம்ம ஹீரோ எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் தர முடியாது, பரவாயில்ல இந்த தண்ணி குடி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கொடுக்க. ஐயோ எனக்கு தண்ணியெல்லாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அப்படியே வெக்கப்பட்டு சொல்கிறான். அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ வந்து ஃபைனல் சீன் அதையும் வந்து நம்ம வந்து ஷூட் பண்ணுவோம். ஒரு கிளிப்பு வச்சு அந்த சீனை வந்து நம்ம எடுக்க போகிறோம். நம்ம ஹீரோனும் நம்ம ஹீரோ பார்த்து எனக்கு என்னமோ ஆகுது, என் கண்கள்லையும் அவனையும் ஃபாலோ பண்ணுது அப்படி சொல்லிட்டு இவளையே அடிச்சுக்கிறா. அப்போ லாஸ்ட் சீன் வந்து அவங்க ரெடி பண்ண போகிறாங்க. நம்ம ஹீரோ இந்த கிளிப் வந்து யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது என்னோட தான் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஃப்ளர்ட் பண்ண, இது கண்டிப்பாக உன்னோடதாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து பார்க்குறான். இது உன்னோடதாக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். நான் வந்து இந்த கிங்டம் ஆஃப் பிரின்ஸ் நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகலான்ட்டு இருக்கேன் அப்படி சொல்ல, அதெல்லாம் வேணாம் இதனால உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் பாதுகாக்குவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, உண்மையாலுமே நீ அதை பண்ணிட்டு தான் இருக்க. அப்புறம் நம்ம ஹீரோயினை ஒன்று யோசிச்சு நீ என்னை பற்றி என்ன யோசிக்கிற அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ நான் வந்து உண்மையை தான் சொல்ல போகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லும் போது டக்குன்னு யாரோ அந்த ஒரு செவுத்து உடச்சிட்டு உள்ளே வராங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறேன். அப்புறம் அவனும் உள்ளே வந்துட்டு இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, ஸோ நான் அவளை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறான். அங்கேருந்து பெட்ஷீட் எடுத்தா அந்த பொண்ணு தான் இருக்கா. ஐயோ நீ விட்டுரு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு போக, இவன் தான் அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை தொலை பண்ணிட்டு இருந்த அந்த எடிட்டரு. உன்னால என்னோட 30 வருஷம் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு, இப்போ வந்து நான் உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன். அந்த செவுத்து உடச்சதுனால நம்ம ஹீரோக்கு வந்து அவன் வந்து காசு கொடுக்குறான். ஏன்டா அதுக்கு நீ பெல் அடிச்சிருந்தா நான் கதவே திறந்துருப்பேன் அப்படிங்கிற நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஐயோ இவன் வந்து என்னை கடலுக்குள்ளே போட்டுருவான், கடலுக்குள்ளே போட மாட்டேன், உன்னை கொண்டு போய் ஒரு லாவாக்குள்ளே போட போகிறேன் அப்படிங்கிறான். ஐயோ என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனும் ஆலன் என்னை விடு அப்படி சொல்லிட்டு கத்துறா. சரி அப்படியே என்னமே சொல்ல வந்தில்லை அது என்னன்னு சொல்லி கேட்கும்போது சரி அதை வேணாம் விட்டுரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். இருக்கவும் ஆலன் நம்மளோட சார்லட்டோட தங்கச்சிக்கு வந்து என்னமோ ஒரு பிரச்சனை, நம்ம டக்குன்னு போயாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட அப்படியே முடியுது. அடுத்த எபிசோட பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவோட பாதியிலே வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து மாறி இருக்கும். என் மைக்கு வந்து பாதியிலேயே ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு, ஸோ அதனால தான் ஆடியோ குவாலிட்டி வந்து மாறி இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் சாரி கேட்டுக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.